நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேசம் ஜான்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கிஷோர்புரா கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கிராம மக்கள் கிணற்றை எட்டி பார்த்தபோது அதில் அடையாளம் தெரியாத மனித உடல் ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உடனடியாக கிஷோர்புரா கிராம மக்கள் டோடி ஃபத்தேபூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிணற்றிலிருந்து அந்த உடலை மீட்டுள்ளனர். அந்த உடலின் தலை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் உருவ அமைப்பை வைத்து அது பெண்ணின் உடல் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். மேலும் சம்பவ இடத்தில் வைத்தே பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். இந்த சம்பவம் ஜான்சி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட மூத்த காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு விசாரணையை மேலும் துரிதப்படுத்தினார். 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இறந்த பெண் யார், எதற்காக கொல்லப்பட்டார், கொலை செய்தது யார் என்ற கேள்விகளுடன் தனிப்படை போலீசாரின் விசாரணை நீண்டது. இந்த சூழலில் பக்கத்து கிராமமான மகேவாவை சேர்ந்த ரச்சனா யாதவ் என்ற 35 வயது பெண் காணாமல் போயிருப்பது போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. விசாரணையை ரச்சனா யாதவை மையப்படுத்தி தொடங்கிய போலீசார் அவரை பற்றிய தகவல்களை திரட்டத் தொடங்கியுள்ளனர். அதில் முன்னாள் கிராம தலைவர் 41 வயதான சஞ்சய் பட்டேலுக்கும் ரச்சனா யாதவிற்கும் பழக்கம் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு காவல்துறையினர் சஞ்சய் பட்டேலை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்களும் அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகளும் வெளிவந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக ரச்சனாவிற்கும் சஞ்சய் பட்டேலுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இந்த உறவின் காரணமாக ரச்சனா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியதோடு 20 லட்சம் ரூபாய் பணம், ஒரு வீடு, மரச்சாமான்கள் உள்ளிட்டவற்றையும் கேட்டு வலியுறுத்தி உள்ளார். ஆனால் சஞ்சய் பட்டேலுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருப்பினும் ரச்சனா தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் சஞ்சய் பட்டேல் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார். இது சரிபட்டு வராது, ரச்சனாவின் கதையை முடித்துவிட வேண்டுமென நினைத்த சஞ்சய் பட்டேல் தனது மருமகன் சந்தீப் பட்டேல் மற்றும் அவரது கூட்டாளி தீபக் அகிர்வார் உள்ளிட்டோருடன் சேர்ந்து கொலை திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரவு சஞ்சய் பட்டேல் ரச்சனாவை தனது இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அங்கு வந்த ரச்சனாவை மருமகன் மற்றும் அவரது நண்பருடன் சேர்ந்து சஞ்சய் பட்டேல் காரில் கடத்தி சென்றுள்ளார். பின்னர் காரிலேயே வைத்து ரச்சனாவின் கழுத்தை நெரித்து கதையை முடித்துள்ளனர். அடையாளம் தெரியாமல் இருக்க கோடரியால் ரச்சனாவின் தலை மற்றும் கால்களை துண்டித்துள்ளனர். அதையடுத்து உடலை கிஷோர்புரா கிணற்றிலும் தலை மற்றும் கால்களை அருகிலுள்ள ரைவான் ஆற்றிலும் வீசியுள்ளனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் ரைவான் ஆற்றுக்கு சென்று பெண்ணின் உடல் பாகங்களை மீட்டுள்ளனர். பின்னர் முன்னாள் கிராம தலைவர் சஞ்சய் பட்டேல் மற்றும் அவரது மருமகன் சந்தீப் பட்டேல் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தீபக் அகிர்வாரை தேடி வருகின்றனர். அவரை பற்றிய தகவல் தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய மாவட்ட மூத்த காவல் கண்காணிப்பாளர் BBGDS மூர்த்தி, காதல் விவகாரத்தில் பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். நீண்ட விசாரணைக்கு பிறகு 2 குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். தலைமறைவாக உள்ள 3வது நபரை தேடி வருகிறோம். இந்த வழக்கில் 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் CCTV ஆதாரங்களை கைப்பற்றி மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கு தொடர்பாக ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். முன்னாள் கிராம தலைவர் தனது மருமகனுடன் சேர்ந்து பெண்ணை கொடூரமாக கொலை செய்து உடலை ஆற்றிலும் கிணற்றிலும் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.